கண்மணி சைக்கிளை ஓட்டிட்டு போறாங்க. பாட்டி கண்மணிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க கார்ல. கார் டிரைவர் கிட்ட சொல்றாங்க, கண்மணி முன்னாடி நம்ம நிப்பாட்டணும் காரன்னு கார் டிரைவர் கிட்ட சொல்றாங்க. டிரைவரும் கண்மணி முன்னாடி காரை நிப்பாட்டுறாங்க. கண்மணி கேக்குறாங்க, பாட்டி நீங்க எப்படி இங்க? என்ன கண்மணி, என்னைய நீ கேள்வி கேக்குறியா? கண்மணி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி ஒரு ஓட்ட சைக்கிள்ல தெருவுல அலைஞ்சுக்கிட்டு இருக்க? பாட்டி, உங்ககிட்ட சொன்னேனே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. கண்மணி, எங்க குடும்ப மானத்தை வாங்குறதுக்காண்டி சைக்கிள்ல சுத்திக்கிட்டு இருக்கியா? மரியாதையா வீட்டுக்கு வா. பாட்டி, சைக்கிளை வீட்டுல விட்டுட்டு வர்றேன். ஏய், வான்னு சொன்னா வரணும் கண்மணி. இப்ப நீ வரப்போறியா இல்லையா கண்மணி? சரி பாட்டி. சிவகாமி சோகமா படுத்திருக்காங்க. அன்பு சொல்றாரு, கண்மணி தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டாலே, நான் என்ன செய்யறது? அன்பு, எனக்கு தெரியும் கண்மணியா போயிருக்க மாட்டா அவ வீட்டுக்கு. அன்பு, கண்மணிய எப்படியாவது கூட்டிட்டு வா. அவ்வளவுதானேம்மா. கார்த்தி, நீயும் வா. அண்ணே, இப்படி கூப்பிட போறதுக்கெல்லாம் நான் வரல, நீ போயிட்டு வாண்ணே. சரிம்மா, நான் மாத்திரம் போய் கண்மணிய கூட்டிட்டு வரேன். ஸ்வேதாவும் மயூரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்பு அவங்கள கடந்து போறாரு. ராஜேஸ்வரி கார்ல இறங்கி வர்றாங்க. சிவகாமி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இவங்க ஏன் இவ்வளவு கோபமா வர்றாங்க? ராஜேஸ்வரி சொல்றாங்க, இன்னும் எதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அப்ப கண்மணி சைக்கிள்ல வந்து இறங்குறாங்க. அத அன்பு பாக்குறாரு. சிவகாமி சொல்றாங்க, கண்மணி வந்துட்டியாமா? அத்தை, அம்மா ஃபுட் டெலிவரி பண்ண போயிருந்தாங்க. போன இடத்துல மயக்கம் போட்டு எங்க அம்மா விழுந்துட்டாங்க. சிவகாமி பதறாங்க. அத்தை, நல்ல வேலை, தெரிஞ்ச ஏரியா, தெரிஞ்ச ஆளுங்க கொண்டு வந்து எங்க அம்மாவை பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. சித்தி தான் போன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. வர வேண்டான்னு தான் சொன்னாங்க. எனக்கு மனசு கேட்கல அத்தை. உடனே வீட்டுக்கு போயிட்டேன் அத்தை. ஸ்வேதா சொல்றாங்க, கண்மணி போனவ அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டியா? கண்மணி சொல்றாங்க, தேடினேன்க்கா, அத்தைய காணோம். அன்பும் இல்ல. பாட்டி கிட்ட சொல்லிட்டு தான்க்கா போனேன். பாட்டி, நீங்களே சொல்லுங்க பாட்டி. கண்மணி, அதையா சொன்ன நீ? நான் போன்ல யாருக்கிட்டையோ எதையோ பேசிக்கிட்டு இருந்தேன். கண்மணி ஏதோ ஒன்னு சொன்னா, எனக்கு ஒண்ணுமே புரியல. சிவகாமி ஸ்வேதாவையும் மயூரியையும் பாக்குறாங்க. சிவகாமி கேக்குறாங்க, மயூரி, அவ வீட்டுக்கு போறேன்னு தானே சொன்னா? வீட்டை விட்டே போயிட்டான்னு ஏண்டி சொன்ன? மயூரி சொல்றாங்க, அம்மா நான் இங்க இருந்து கேட்டேன், அவ அங்க இருந்து பதில் சொன்னா. வீட்டுக்கு போறேன்னு சொன்னது என் காதுல வீட்டை விட்டு போறாங்கன்னு காதுல கேட்டுருச்சு போல. கார்த்தி கேக்குறாரு, நான் தெரியாம தான் கேக்குறேன், எந்த மாதிரி மனுஷி நீங்க? எதுக்கு மயூரி இப்படி மாத்தி மாத்தி பேசி பெரியம்மா மனச எதுக்கு காயப்படுத்துற? அவங்க எவ்வளவு சங்கடப்படுறாங்கன்னு தெரியுமா? பாட்டி சொல்றாங்க, டேய், நான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த கண்மணி பேசி காரியத்தை சாதிச்சுக்கிட்டா. மயூரி மேல எதுக்கு பாயிறீங்க? மயூரி சொல்றாங்க, தூரத்துல இருந்து கேட்டதுனால சரியா காதுல விழுகல. அதெல்லாம் ஒரு குத்தமா? கண்மணி வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற மாதிரிதான் எனக்கு கேட்டுச்சு. கண்மணி சொல்றாங்க, அண்ணி, நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போறேன்? அம்மாவுக்கு உதவி பண்றதுக்காண்டி தான் போனேன், அவ்வளவுதான். பாட்டி சொல்றாங்க, அதுக்காண்டி கண்மணி இந்த சைக்கிள்ல தெரு தெருவா போவியா? நம்ம வீட்டு மானம்தான் போகுது. ச்சே. கார்த்தி சொல்றாங்க, பாட்டி, சைக்கிள்ல போறது என்ன கேவலமா? எவ்வளவு பெரிய பிசினஸா இருந்தாலும் அத சின்னதா தான் ஆரம்பிக்கணும்னு பாடம் சொல்லி கொடுத்ததே பாட்டி நீங்க தான். எங்க அப்பாவே சைக்கிளை மிதிச்சுதான் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு. இப்ப எங்க அம்மாவுக்கு சைக்கிள்னாலே கேவலமா இருக்கு. என்னத்த சொல்றது? என்னடா நக்கலா? உங்க அப்பா என்ன கடைசி முடியும் இந்த ஓட்ட சைக்கிளை கட்டிக்கிட்டா சுத்திக்கிட்டு இருந்தாரு? ஆறு வாங்கல, வீடு வாங்கல. கார்த்தி சொல்றாரு, பாட்டி, காலம் ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் சைக்கிளை வாங்கி இப்ப ரோட்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி சொல்றாங்க, தாத்தா காரு வீடெல்லாம் வாங்கினாங்க. நம்ம கம்பெனி ஷெட்ல ஒரு விண்டேஜ் கார் நிக்குது. அத என்னத்துக்கு இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல வாங்கின காருன்னு காரணத்துக்காண்டி தானே. அதே மாதிரிதான் சைக்கிள் எனக்கு. பாட்டி சொல்றாங்க, போதும். என்ன கண்மணி சொல்ற? இந்த சைக்கிளும் இந்த காரும் ஒன்னா? பாட்டி, ரெண்டும் ஒண்ணுதான். அந்த கார் மாதிரி தான் இந்த சைக்கிளும். இந்த சைக்கிள்ல தான் நான் வியாபாரம் பண்ணினேன். இந்த சைக்கிள் தான் இப்ப முடியும் என் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. பாட்டி சொல்றாங்க, உன் குடும்பத்துக்கு வேணும்னா இந்த சைக்கிள் முக்கியமா இருக்கலாம்.
ஆனா எங்க வீட்டுக்கு இது அசிங்கம். மரியாதையா இந்த ஓட்ட சைக்கிளை தூரமா போட்டுட்டு வேற வேலையை பாரு கண்மணி. உங்க வீட்டுக்கு போறது இதுதான் கடைசி ட்ரிப்பா இருக்கணும். உங்க அம்மா செஞ்ச துரோகத்தை எங்க வீடு ஒரு காலம் மன்னிக்காது. இனிமேட்டு அந்த வீட்டு பக்கமே நீ போக கூடாது. அப்படியே போனேன்னு வச்சுக்க கண்மணி, நிரந்தரமா அந்த வீட்டிலேயே நீ இருந்துட வேண்டியதான். அப்புறம் இந்த வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது, புரிஞ்சுச்சா? ஜாக்கிரதை, சொல்லிட்டேன். சொல்லிட்டு பாட்டி வேகமா போறாங்க. ஆர்த்தி சொல்றாரு, அண்ணே மயூரி தான் வாய் கூசாம பொய் சொல்லிட்டா, நீயும் அப்படியே நம்பிட்டிய என்ன? இப்ப அண்ணி தரப்புல நியாயம் இருக்கு. இப்ப என்னென்ன சொல்ல போற? ஆர்த்தி அதான் வந்துட்டாள்ல, நேட்டு எந்த பிரச்சனையும் இல்ல, விடு. அன்பு கேக்குறாங்க, அம்மா இப்பயாவது ஒழுங்கா சாப்பிடுவீங்கல்ல? ஸ்வேதா சொல்றாங்க, அம்மா கண்மணி போனதுதான் போனேன், என்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்படி என்னம்மா பொல்லாத ஃபுட் டெலிவரி, அதுவும் இந்த சைக்கிள்ல? அக்கா இடியப்பனம் வடக்கறியும் தான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன், அதை தவிர வேற எதுவும் நாங்க செய்யறது இல்லக்கா. கண்மணி அதெல்லாம் ஒரு ஃபுட்டா? அதை டெலிவரி பண்றதுக்கு இப்படி ஒரு சைக்கிளா? விளங்கிரும். அன்பு சொல்றாங்க, அண்ணி நீங்க வாட்டுக்கு ஓவரா பேசாதீங்க. கண்மணி செய்யற இடியப்பனம் வடகரியும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த உலகத்துல யாருமே அந்த மாதிரி செய்யவே முடியாது. கண்மணி சிரிக்கிறாங்க. அன்பு சொன்ன உடனே ஸ்வேதா வீட்டுக்குள்ள போறாங்க. அன்பு எது பண்ணனாலும் கண்மணி வந்து சிரிச்சுட்டு போறாங்க. அன்புக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. பாட்டி ரூம்ல வந்து உட்கார்றாங்க. அப்ப ஸ்வேதாவும் மயூரியும் ரூமுக்கு வர்றாங்க. பாட்டி கேக்குறாங்க, என்ன ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? மயூரி சொல்றாங்க, பாட்டி அவளை மாத்திரம் கொண்டுட்டு வராம அவ ஓட்ட சைக்கிளையும் தூக்கிட்டு வந்துட்டீங்களே இந்த வீட்டுக்கு, ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க? என்ன மயூரி சொல்ற? எனக்கு சமமா என் கார்ல கண்மணிய கூட்டிட்டு வர சொல்றியா? ஸ்வேதா சொல்றாங்க, அது இல்ல பாட்டி, உங்க பேச்ச கேட்காம அவ வீட்டுக்கு போயிருக்காள்ல, அதை விட உங்களுக்கு பெரிய காரணம் வேணுமா என்ன? என் பேச்ச கேட்காம போனேல்ல, இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு கண்மணிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கலாம்ல பாட்டி. நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிட்டீங்களே பாட்டி. மயூரி சொல்றாங்க, இந்த அன்பு கண்மணிய பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னென்ன பேச்செல்லாம் பேசுறான், நீங்க பாக்குறீங்களா இல்லையா பாட்டி? கண்மணியோட சமையல் நல்லா இருக்குன்னு எங்க முன்னாடியே பேசுறான் அன்பு. ஏத்தா சொல்றாங்க, அது மாத்திரமா கண்மணியை ஏத்துக்கிட்டு மயூரி மேல பழிய தூக்கி போடுறான் பாட்டி அன்பு. பார்க்க எங்களுக்கு பயமா இருக்கு பாட்டி. ரெண்டு பேரும் கம்ப்ளைண்டா சொல்றாங்க பாட்டி கிட்ட. கண்மணி சொல்றாங்க, இந்த நேரத்துல வெண்ணிலா இருந்திருந்தான்னா என் லைஃப பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. இப்போ வெண்ணிலா எங்க இருக்கா என்னன்னு தகவலே தெரியல. ப்ளீஸ் முருகா, மறுபடியும் வெண்ணிலாவை கொண்டுட்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்துப்பா. இந்த உதவிய முருகா நீ செய்வே இல்ல, உன்னால முடியும்ல, செய்வ முருகா, தேங்க்யூ. சாமிய கும்பிட்டுட்டு கண்மணி போயிடுறாங்க. மறுபடியும் கண்மணி வர்றாங்க. பாத்தியா முருகா, சொல்ல வந்தத சொல்லாமலே போறேன். பாரு முருகா, இன்னையில இருந்து அன்புக்கு நான் தான் சமைக்க போறேன். நான் சமைச்சதுதான் அன்பு சாப்பிடணும். என் கைப்பக்குவத்தால அன்ப என் வழிக்கு கொண்டுட்டு வரணும். இப்பதான் ஆரம்பிக்க போறேன். நீ தான் என்னைய ஆசீர்வாதம் பண்ணணும் முருகா. தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க கண்மணி.